ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா ஒன் டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே கோலம் போட்டுட்டு வீடெல்லாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வீடெல்லாம் மாப்போட்டு, அது வேறு ஊரில் பாப்பா வேறு நோம்பா, அதனால் சரி அப்படி சொல்லிட்டு வீடெல்லாம் போட்டோம். பெருக்கி நல்லா க்ளீனாக போட்டுட்டு காலையில் பாப்பாவுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் டிஃபன் செஞ்சு கொடுத்தாச்சு. தோசை தக்காளி சட்னி தான் செஞ்சு கொடுத்தேன். அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஈவினிங் மதியானம் லஞ்சை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கையோடவே முடிச்சிடலாம் அப்படி சொல்லி அதுக்கு லஞ்சுக்கு சுண்டல் குழம்பு, சாப்பாடு, அப்பளம், இதுதான் இன்றைக்கி லஞ்சு. அதையும் செஞ்சு முடித்தாச்சு கையோடவே. அதையும் செஞ்சு முடித்த உடனே அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போய் குளிக்க போயாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மேக்கப் பண்ணோம். இதான் நாங்கள் வச்ச சுண்டல் குழம்பு வச்சு அதையும் சமைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு அதையும் மேக்கப் பண்ணினோம். மேக்கப் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா அப்பளம் பொரிச்சு, சரி பசங்க சாப்பாடு கொடுத்துலன்னா அப்பளம் பொரித்தேன். அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பாடும் பரிமாறியாச்சு. சாப்பாடு வச்சுட்டு இதான் எங்கள் வீட்டில் நினச்சி வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டதுக்கப்புறமா பூஜை ஜாமான்லாம் சரி கொஞ்சம் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஃபோட்டோஸ்க்கு இதுக்கெல்லாமே பொட்டு வச்சேன். இது எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வம் தஞ்சை புன்னநல்லூர் மாரியம்மன் கோயில் தான் அவருக்கு குலதெய்வம். அது இப்போ தான் இந்த வருஷம் போனேன்னா மலைக்கு போகும்போது வாங்கின்னு வந்தாங்க. சபரிமலைக்கு போகும்போது தான் வாங்கின்னு வந்தோம் குலதெய்வ கோயில் போகும்போது. அப்புறமா இதுக்கும் பொட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து எங்கள் வீட்டு சைடில் உள்ள குலதெய்வம் ஒரி சுயம்பலிங்க சுவாமி, அதுக்குமே பொட்டு வச்சாச்சு. அதையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் குலதெய்வம் இது இப்போ தான் இடையில ரீசெண்டாக எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு மட்டும் போடும்போது வாங்கினேன் இந்த ஃபோட்டோ. ஏற்கனவே ஒன்று பெருசாக வாங்கியிருந்தேன், அது உடஞ்சிருச்சு. அதனால் சரி இந்த தடவை சின்னதாக வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி, ஏன்னா டேபிள் சின்ன டேபிள், அதனால் சின்னதாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு சாமி வாங்கினேன். அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் ஊர் கோயில் முத்தாரம்மன் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னா, நான் முளை வச்சுருந்தேன் போன வருஷம். முளைப்பறி வச்சப்போ அங்கே கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த சாமி ஃபோட்டோ. அப்புறமா விளக்குக்கு எல்லாத்துக்குமே போட்டு வச்சேன். இந்த பிள்ளையர் 2 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்காக வாங்கினேன். எப்போதுமே மஞ்சள் தான் பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். சரி நம்மளும் சிலை வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலை வாங்கினேன். அப்புறமா முருகர் சிலை ஒன்று வாங்கினேன். அது எங்கள் வீட்டுக்கார ஐயப்பன் மலைக்கு போகும்போது எங்கள் பழனியில் இது வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர். இது எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு இடையில பாப்பா வர கொஸ்டின் கேட்டுட்ருப்பாள், அதுக்கெல்லாம் அவளுக்கு பதில் சொல்லி இது எல்லாமே பண்ணிட்டு இது எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு மலைக்கு போகும்போது முருகர் வெத்தலை தீபம் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இந்த விளக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சாச்சு. பொட்டு வச்சுட்டு டேபிள் நான் சாமி எனக்கு டேபிளில் தான் வச்சுருக்கேன். அதனால் டேபிள் இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அதையும் ஒரு சின்ன கிளிப் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி நம்மளும் ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அப்புறம் எல்லாத்துக்குமே ஃபோட்டோவுக்கு சாமி இதுக்கு தான் அந்த முருகர் சிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்காது. எல்லாத்துக்குமே பொட்டு வச்சாச்சு. பொட்டு வச்சு இது தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் எங்களோட சாமி கும்பிட்ற டேபிள். அப்புறமா வெளியே வந்துட்டோம்.
இந்த கம்மலுக்கு பின்னாடி ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர் வாங்கலான்னு வெளியே வந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. மறுபடியும் சரவணா ஸ்டோரில் போய் பார்க்கலான்னு பாடி சரவணா ஸ்டோருக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு பாப்பா அந்த பொம்மையை பார்த்தோன்னே அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொன்னான். அதனால் அது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்கெட்டாக வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேயும் கிடைக்கல அந்த ஸ்டிக்கரு. அப்புறமா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு, இதான் எங்களோட சாமி கும்பிட்றாரு பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நைட்டு சாப்பாடு வந்து தோசை, அதே கடலை குழம்பு தான் வச்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாப்பா சாப்பிட்ற வீடியோ எடுக்கிறேன்னொன்னே அவங்க டான்ஸ் ஆடி சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், அவங்க ஒரு ஆட்டம் ஆடுவாங்க பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.